வெல்கம் டு சிகரம் தொடுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சினுடைய போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்ஸில் வந்து டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 3வது வீடியோவாக ஃபோர்ஸ், ப்ரெஷர் அண்ட் எனர்ஜி இந்த டாப்பிக்லேருந்து வந்து நம்ம 2019 2023 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் வினா, கீழ் வருவனவற்றுள் எவை வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சமன்பாடுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள் 4 சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விசை, முடுக்கம், வேலை மற்றும் திறன் இது எல்லாத்துக்கான சமன்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, மற்றெல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்டு திசை வேகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. விசையினுடைய சமன்பாடு வந்து நிறை இன்டு திசை வேகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து முற்றிலும் தவறு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டனினுடைய 2வது விதியின்படி பார்த்தோம் அப்படின்னா, விசை என்பது விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்டு முடுக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல இருக்கிறது தான் தவறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2வது இருக்கிறது மற்ற 2, 3, 4 இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சரி. அதாவது முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு திசைவேகம் டிவைடட் பை காலம். அதே மாதிரி வேலை இஸ் ஈக்குவல் டு விசை இன்டு இடப்பெயர்ச்சி. அதே மாதிரி திறன் இஸ் ஈக்குவல் டு வேலை டிவைடட் பை காலம். இது 3மே வந்து சரி. ஃபஸ்ட்டு இருக்கிற விசையினுடைய சமன்பாடு மட்டும் தவறு. ஏன்னா விசை இஸ் ஈக்குவல் டு நிறை இன்டு முடுக்கம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் கூற்று, கோண திசைவேகத்தின் பரிணாம வாய்ப்பாடு ஆர் இன்வெர்ஸ் 1. ஓகேங்களா. அதே மாதிரி 2, கோண திசைவேகத்தினுடைய அலகு ரேடியஸ் செகண்ட் இன்வெர்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே வந்து சரி அப்படின்றது தான் இதுக்கு வந்து ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1 மற்றும் 2 ஆகிய 2ம் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வினா, கிடைத்தளமாக வைக்கப்பட்ட சீரற்ற குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட குழாயின் வழியே நீரானது 0.3 மீட்டர் கியூப் செகண்ட் இன்வெர்ஸ் என்ற விகிதத்தில் பாய்கிறது. 0.01 மீட்டர் கியூப் குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட புள்ளியில் நீரினுடைய திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 30 மீட்டர் இன்வெர்ஸ் கியூப்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு வந்து சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 30 டிகிரி செல்சியஸில் காற்றில் ஒளியின் வேகம் வந்து 350 மீட்டர் பர் வினாடி. காற்றின் வெப்பநிலை மாறாமல் அழுத்தம் 2 மடங்கு ஆனால் அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அதாவது மாறாது, 350 மீட்டர் பர் வினாடி அப்படின்றதான் வந்து இதுக்கு வந்து ஆன்சரு. அடுத்த வினா, ஒரு மனிதன் துருவத்திலிருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வரும்போது அவன் மேல் செயல்படும் மைய விலக்கு விசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் துருவ பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி வரும்பொழுது அவன் மேல் செயல்படும் மைய விலக்கு விசை வந்து எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அதிகரிக்கும் என்பது தான் ஆன்சர். ஓகேங்களா. துருவ பகுதியிலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி வரும்பொழுது அந்த மைய விலக்கு விசை என்பது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த வினா, ஒரு மனிதன் 50 கிலோகிராம் உள்ள வண்டியை 50 நியூட்டன் விசை கொண்டு மார்பிள் தரையில் இழுக்கிறான். வண்டியின் முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 1 மீட்டர்ஸ் இன்வெர்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வினா, ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் கைப்பிடியில் அதாவது 10 நியூட்டன் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் விசையினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 20 நியூட்டன் அப்படின்றது தான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா, குறிப்பிட்ட கோணத்தில் குறைந்த திசைவேகத்தில் எரிபொருள் செங்குத்தாக மேல்நோக்கி எரியப்படுகிறது. கிடைத்தள வீச்சு பெருமமாக இருக்க எரிய வேண்டிய கோணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது கிடைத்தளமாக வீசக்கூடிய ஒரு பொருளுடைய அதனுடைய அந்த வீச்சு வந்து பெருமமாக இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு பொருளை 45 டிகிரி செல்சியஸ் அந்த டிகிரியில் வந்து நம்ம வீசும் பொழுது அதனுடைய கிடைத்தளமான அந்த பெரும வீச்சு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் சியில் இருக்கக்கூடிய 45 டிகிரி. அடுத்து பாருங்கள், கோள குண்டு ஒன்று அதிக பாகநிலை கொண்ட நீர்மத்தினூடே கீழ் நோக்கி நகரும் பொழுது
கோளகுண்டின் மீது செயல்படும் பாகுநிலை விசை எதனை சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கோளகுண்டு ஒன்று அதிக பாகுநிலை கொண்ட நீர்மத்தினுடைய கீழ் நோக்கி நகரும்போது கோளகுண்டினுடைய அதன் மீது செயல்படக்கூடிய பாகுநிலை விசை என்பது எதை சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பாகியல் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி கோளத்தினுடைய ஆரம். ஆப்ஷன் சி கோளப்பொருளின் திசைவேகம். ஆப்ஷன் டி கோளப்பொருளின் நிறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய கோளப்பொருளினுடைய அந்த நிலை இதில் சார்ந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும் பொழுது அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும்போது அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. வெற்றிடத்தில் உள்ளக்கூடிய பொருட்கள். அடுத்த வினா, நீருடன் சிறிது சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியின் அழுக்கு எளிதில் அகற்றப்படும். இந்த பயனுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீருடன் சிறிது சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியின் அழுக்கு எளிதில் அகற்றப்படும். இந்த பயனுக்கு காரணம் ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பரப்பு இழுவிசை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வினா, ஒரு பொருள் நகரும் தூரம் அது நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் இருமடியாக அதாவது வர்க்கமாக இருக்கும்போது அதன் இயக்கம் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரு பொருள் நகரும் தூரம் அது நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் இருமடியாக இருக்கும்போது அதன் இயக்கம் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சீரான முடுக்க இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு சிறந்த உயவு பொருள் பின்வரும் பண்பை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிறந்த உயவு பொருள் பின்வரும் பண்பை பெற்றிருக்கும். அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய உராய்வினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை துரிதமாக கடத்தும் பண்பை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மற்ற ஆப்ஷன்களை பாருங்கள், வேதியியல் வினைகளால் மாற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா வேதியியல் வினைகள் மாறினா வேறு ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி உயர் வெப்பநிலையில் சிதைவு பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதிக விளையாகவும் இருந்தால் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதனுடைய பண்பு எப்படி இருக்கணும்னா உராய்வினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை துரிதமாக கடத்தும் பண்பை பெற்றிருக்கணும் ஒரு உயவு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பரப்பை ஒரு திரவத்தால் ஈரமாக்கும் அளவு முதன்மையாக சார்ந்துள்ளது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு பரப்பை ஒரு திரவத்தால் ஈரமாக்கும் பொழுது முதன்மையாக சார்ந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பரப்புக்கும் திரவத்துக்கும் இடையே உள்ள சேர்கோணம். ஓகேங்களா, அந்த பரப்புக்கும் அந்த திரவத்துக்கும் இடையே உள்ள சேர்கோணத்தை தான் சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததனால் இல்லை குறைவாக இருப்பதனால் பொருளின் மீதான அனைத்து விசைகளும் சமமாக இருக்கிறது. இதனால் விண்வெளியில் நீர்த்துளியானது கோள வடிவு பெறுகிறது. அவ்வாறு கோள வடிவம் எடுப்பதனால் நீர்த்துளி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள், மிக குறைவான மேற்பரப்பு கொண்ட வடிவத்தை ஏற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததனால் இல்லை குறைவாக இருப்பதனாலோ பொருளின் மீதான அனைத்து விசைகளும் சமமாக இருக்கிறது. இதனால் விண்வெளியில் நீர்த்துளியானது கோள வடிவு பெறுகிறது. அவ்வாறு கோள வடிவம் எடுப்பதனால் அந்த நீர்த்துளி மிக குறைவான மேற்பரப்பு கொண்ட வடிவத்தை ஏற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க. அடுத்த வினா, முற்று திசைவேகம் என்பது கீழ்கண்ட எதோடு தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. முற்று திசைவேகம் என்பது கீழ்கண்ட எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முற்று திசைவேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாகுநிலை ஊடகத்தின் வழியே தானே விழும் ஒரு பொருளானது அடையக்கூடிய பெரும் மாறா திசைவேகம் அதாவது அதிகப்படியான அந்த மாறா திசைவேகம் தான் முற்று திசைவேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாதாரண ஊடகம்ல ஒரு பாகுநிலை ஊடகம் அதன் வழியே தான் நம்ம ஒரு பொருள் தானே விழும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் ஆப்ஷன் ஏல பாகியல் விசை அந்த பாகுநிலை திறனோட பாகியல் விசை இதில் அஃபெக்ட் ஆகும். மற்ற விசைகள் இதில் தொடர்பு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பாகியல் விசையோடு தான் அந்த முற்று திசைவேகம் தொடர்புல உடையது. அடுத்த வினா, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடின வேக வைத்த முட்டை மற்றும் மூல முட்டை இரண்டையும் சுழற்றுவதன் அடிப்படையில்
வேறுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம், கடின வேக வைத்த முட்டையின் சடத்துவ திருப்புத்திறன் மூல முட்டையினை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றிற்கான காரணம் அந்த விளக்கமும் வந்து சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, முன்பக்க இயந்திரம் கொண்ட பின்சக்கர இயக்கி கார்களில் பாதுகாப்பிற்காக தண்டு சுமை குறைப்பதற்கு எந்த பகுதியில் ஓட்டுவதற்காக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது முன்பக்க இயந்திரம் கொண்ட பின்சக்கர இயக்கி கார்களில் பாதுகாப்பிற்காக தண்டு சுமை குறைப்பது எந்த பகுதியில் ஓட்டுவதற்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பனிக்கட்டி சாலைகளில் ஓட்டுவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, ஒரு அரை அலை திருத்தியின் அதிகபட்ச பயனுறு திறன், ஒரு அரை அலை திருத்தியினுடைய அதிகபட்ச பயனுறு திறன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 40.6%. ஓகேங்களா, 40.6% இதுதான் வந்து ஆன்சரு. அடுத்ததாக, ஒரு குறிப்பிட்ட திசையில் கொடுக்கப்பட்டுள்ள திசைவேகத்தில் செலுத்தப்பட்ட துகள் டேஸ் பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட திசையில் கொடுக்கப்பட்ட திசைவேகத்தில் செலுத்தப்பட்ட துகள் எந்த பாதையில் செல்லும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பரவளையம், அந்த பரவளைய பாதையில் தான் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, அடுத்த வினா, விடுபடு திசை வேகமானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விடுபடு திசை வேகமானது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கோள்களுக்கு கோள் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி வந்து கோள்களுக்கு கோள் மாறுவது தான் அந்த விடுபடு திசை வேகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் சமன்பாடுகளும் எது வந்து விசைக்கான சமன்பாடு இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ விசைக்கான சமன்பாடு ஏற்கனவே பார்த்தோம். நியூட்டனுடைய 2ஆம் விதிப்படி F=ma நிறைந்த முடுக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய F=Δp T இதுதான் வந்து இந்த விசைக்கான சமன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, கீழ்கண்டவற்றுள் எது வந்து மாறா விசைன்னு கேட்டிருக்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது மாறா விசை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏ நிலைமின்னியல் விசை, ஆப்ஷன் பி ஈர்ப்பியல் விசை, ஆப்ஷன் சி உராய்வு விசை, ஆப்ஷன் டி வந்து ஏ மற்றும் பி இரண்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாறா விசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஏ மற்றும் பி ரெண்டுமே தான். அதாவது நிலைமின்னியல் விசையும் ஈர்ப்பியல் விசையும் வந்து மாறா விசைகளாக இருக்கிறது. இந்த உராய்வு விசை வந்து மாறா விசைக்கான லிஸ்ட்டில் வராது. சரிங்களா. அடுத்ததாக, கொசு நன்னீரினுடைய மேற்பரப்பில் இனப்பெருக்கத்தை ஏற்படுத்த முடிவது எதனால் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொசு நன்னீரினுடைய மேற்பரப்பில் இனப்பெருக்கத்தை ஏற்படுத்த முடிவது எதனால் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பரப்பு இழுவிசை. ஓகேங்களா, பரப்பு இழுவிசையால் தான் வந்து அப்படி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, இவற்றுள் எது பாகுமை விசையின் அலகு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவற்றுள் எது பாகுமை விசையினுடைய அலகு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், ஆப்ஷன் வந்து ஏ வந்து நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ நியூட்டன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விசையினுடைய அலகு தான் வந்து நியூட்டன். ஸோ பாகுமை விசையினுடைய அலகு வந்து நியூட்டன் கிடையாது. ஸோ மற்ற அலகுகள் தான் வந்து அதற்கான அலகுகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அதுதான் வந்து ஆன்சர். நியூட்டன் என்பது அதற்கான விசை வந்து கிடையாது. அடுத்ததாக, இரண்டு மின்னூட்டங்களில் இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி D ஆக இருக்கும்போது கவர்ச்சி விசை F ஆக உள்ளது. கவர்ச்சி விசை 16F ஆக மாற இடப்பெயர்ச்சி என்னவாக இருக்கும் அப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய D/4 அப்படின்றத வந்து ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, F என்ற விசை T என்ற கால அளவில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டால் ஏற்படும் மதிப்பு விசை மற்றும் கால அளவில் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். இதனை டேஷ் என்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கணத்தாக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஐஸ் கட்டியின் மீது நடப்பதற்கு சிரமமாக இருக்கும் ஏனெனில் ஆப்ஷன் டி உராய்வு குறைவாக
இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஐஸ் கட்டியின் மீது நடப்பது சிரமமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய உராய்வு வந்து குறைவாக இருப்பதால். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது தான் வந்து ஆன்சரு. அடுத்து, கீழ் கண்டவற்றுள் எந்த விசையினால் ஒரு அணுக்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒன்றாக இருக்க முடிகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ் கண்டவற்றுள் எந்த விசையினால் ஒரு அணுக்கருவில் வந்து புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒன்றாக இருக்க முடிகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய யுகாவா விசைகள். ஓகேங்களா? அடுத்து, டேஸ் குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை வந்து கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழுத்தத்தை வந்து குறைக்கவும் சாலை உடனான ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அழுத்தம். ஓகேங்களா? ஸோ அழுத்தத்தை குறைக்கவும் சாலையுடனான தொடர்பரப்பை அதிகரிக்கவும் தான் அந்த கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை வந்து கொண்டிருக்கதா ஆன்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து, பந்தை மேலே எரியும் போது அது மேலே செல்கிறது. அப்போது பந்தில் கீழ்கண்டவற்றுள் எது வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 நிலையாற்றல் அல்லது அசாத்தியமான ஆற்றல், 2 உந்தம், 3 இயக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1 மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது நிலையாற்றல். அதாவது ஒரு பந்தை வந்து மேலே எரியும் பொழுது அது மேலே செல்கிறது. அப்பொழுது பந்தினுடைய எது வந்து அதிகரிக்குது அப்படின்னா அந்த நிலையாற்றல் வந்து அதிகரித்து அது இயக்க ஆற்றலாக மாறுது. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் வந்து 1 நிலையாற்றல் மட்டும்தான். அடுத்து, ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயக்குவது பொருளின் இயக்கம் என்பது. அதாவது ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளினுடைய இயக்கம் என்பது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அலைவு இயக்கம் என்பது தான் இதுக்கு வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்து, 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி -1 எனில் அதன் திசைவேகத்தை கணக்கிடுக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 0.5 மீட்டர் வினாடி -1 அப்படின்றதான் வந்து இதுக்கு ஆன்சரு. அடுத்து, ஒரு பொருளினுடைய நிலைமம் டேஸ் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பொருளின் நிலைமம் டேஸ் சார்ந்து இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பொருளினுடைய நிறையை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளினுடைய நிறை என்பது ஆன்சர். அடுத்து, ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும்போது மட்டை பந்தின் மீது செலுத்துவது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும்போது மட்டை பந்தின் மீது செலுத்துவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கணத்தாக்கு விசை. ஓகேங்களா? அந்த கணத்தாக்கு விசையை தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கணத்தாக்கு விசை. அடுத்து, எல்லா திரவத் துளிகளும் கோள வடிவை அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பரப்பு இழு விசை. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. எல்லா திரவத் துளிகளும் கோள வடிவை அடைவதற்கு காரணம் பரப்பு இழு விசை. அடுத்து, பைரோமீட்டர் டேஸ் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பைரோமீட்டர் டேஸ் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பைரோமீட்டர் வந்து ஸ்டீஃபன் விதியின் அடிப்படையில் தான் வந்து வேலை செய்கிறது. ஆக்சுவலாக பைரோமீட்டர் பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு வெப்பமானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை வந்து அறிய வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக, தளர்வான மூடியுடைய சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அடுத்த சமையற்காரன் வந்து விரைவாக சமைக்கப்படுகிறது. ஏனெனில் அதிக அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தளர்வான மூடியுடைய சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அழுத்த சமையற்காரன் வந்து விரைவாக சமைக்கிறது. ஏனெனில் அதிக அழுத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் சியை பாருங்கள் நீரினுடைய கொதிநிலையை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நீரினுடைய கொதிநிலையை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, எடைக்கும் இயற்பியல் நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு. ஓகேங்களா? எடைக்கும் இயற்பியல் நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய W = mg. ஓகேங்களா? W = mg அப்படின்றது தான் இதுக்கு வந்து ஆன்சரு. அடுத்த வினா,
தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது. தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய மைய விளக்கி. ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மைய விளக்கி. அடுத்ததாக, எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டே இருக்கிறது? எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு மையம். சரிங்களா, ஈர்ப்பு மையத்தின் காரணமாக தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, ஈர்ப்பு மாறிலி ஜி மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் ஜி ஆகியவற்றுக்கிடையோட தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு GR² அப்படின்றது தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சரு. அடுத்ததாக, திசைவேகத்தின் மாறுபாட்டு வீதம் டேஸ் ஆகும். திசைவேகத்தின் மாறுபாடு வீதம் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய முடுக்கம். சரிங்களா, திசைவேகத்தினுடைய மாறுபாடு வீதம் வந்து முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த டாப்பிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒன் டைம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான எல்லா பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடியை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக வந்து எல்லா பிடிஎஃப்பும் வந்து அனுப்பப்படும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.